தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். மறு தேர்தலுக்கு தயாராகிறதா தாவேகா கட்சி? அரசு நிர்வாகத்திலே தொடர் தடுமாற்றம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு. தாவேகா அரசு தடுமாறுகிறதா ஆட்சி சக்கரத்தை செலுத்த என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய் பதவியேற்று 2 மாதங்கள் ஆகின்றன. ஆனால் சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு ரீல், அப்படி ஒரு மீம், இன்னொரு வீடியோ என சமூக வலைதளங்களில் விஜயை மையமாக வைத்து பல்வேறு பதிவுகள் கடந்த சில வாரங்களாக வேகமாக தேசிய அளவிலே பரவி வருகின்றன. ஏன் பல்வேறு மொழிகளிலே பரப்பப்படுகின்றன. அவற்றில் பலவற்றுக்கு அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. இதை பார்க்கிற போது டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வென்ற போதும் ஊழலை ஒழிக்க வந்த மகானாக அவர் இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தப்பட்டார். இவையெல்லாம் இயல்பாகவே நடந்தது இல்லை. அவருக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் இமேஜை வளர்த்தெடுக்கும் வியூக வகுப்பு நிறுவனங்கள் தான் இதையெல்லாம் செய்தன என்பது வெட்ட வெளிச்சமானது பின்னர் வந்த காலத்திலே. இங்கேயும் இப்போதும் முதல்வர் விஜய்க்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழலை ஒழிக்க வந்த மகாத்மாவின் அவதாரமாக விஜய் இங்கே தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டு வருகிறார். அவரை பற்றிய கதாநாயக பிம்பத்தை பெருக்கும் வகையில் மாய கதைகள் பலவும், நடக்காத நிகழ்வுகள் பலவும் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்கள் மூலமும், மீம்ஸ் கிரியேட்டர்கள் மூலமும் இயல்பை மீறி, இலக்கணத்தை மீறி தேசிய அளவில பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. கட்டுக்கதைகளை மையமாக வைத்து விஜயை ஒரு பெரும் தலைவராக உருவாக்க பரப்பப்படும் போலி செய்திகளை உடைத்தெறிந்து விழிப்புணர்வு ஜென்சி தலைமுறைக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நிலையிலே இன்றைக்கு தமிழகத்திற்கு இடைத்தேர்தல் தேதி தேர்தல் ஆணையத்தின் இடைத்தேர்தல் அறிவிப்பில் இடம்பெறவில்லை. அதோடு நீதிமன்றத்தின் இடைத்தேர்தலுக்கு தடை என்னும் உத்தரவால் விஜயின் தனி மெஜாரிட்டி கனவு பகல் கனவாகவே தொடர்கிறது. அதோடு கூட்டணியிலே விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகளின் கூட்டணி கட்சிகளின் தொடர் குடைச்சல்களால் அடுத்து சிக்கல்களில் சிக்கி சின்னாபானமாகி இதற்கு பதில்தான் என்ன என முதல்வர் விஜய் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏனால் ரீல்ஸிலும் மீம்ஸிலும் இதற்கு தீர்வு காண முடியாது என்பது விஜய்க்கு தெரியாது. அதோடு ஊழல் அமைச்சர்களையும் அதிகாரிகளும் கண்காணிப்பதற்கே ஒவ்வொரு நாளும் பெரிய அளவில் கஷ்டப்படுகிறாராம் முதல்வர் விஜய். அப்படி இருந்தும் 100 கோடி கோயில் சொத்து தனியாருக்கு தாரை வாய்ப்பு தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக தாவேகா வழக்கறிஞரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது, அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். இதோடு மதுபான ஊழல், கனிமவள ஊழல் இப்போதும் தொடர்கிறது. அதோடு தொடர் மின்வெட்டு, தொடர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாவது, போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதது, லாக்அப் டெத் மரணங்கள் தொடர்வது தடுக்க முடியாதது என்று, அதைவிட இன்றைக்கு திரைப்பட ப்ரமோஷன் விழா ஒன்றிலே மலையாள நடிகர் ஒருவர் நம்ம தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து கலவரமாக பேசியிருக்கிறார். முதல்வர் விஜயின் பதவி ஏற்பு விழா குறித்து
நகைச்சுவையாக நயாண்டி செய்கிறேன் என்ற நிலையிலே அவர் பேசியிருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவை ஏற்படுத்தியிருப்பதை தன்மானமுள்ள எந்த தமிழராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது முதல்வர் விஜயின் மீதான தனிப்பட்ட விமர்சனமாக நாம் கடந்து போக முடியாது. ஒட்டுமொத்த தமிழர்களின் தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டை ஒற்றை வரியில கிளி கிளி என்று கிழித்து தொங்க விட்டு விட்டார் அந்த மலையாள நடிகர். என்ன செய்வது? இதையும் பொறுத்துத்தான் போக வேண்டும். ஏனென்றால் விஜயின் மக்கள் மாசுக்கு முன்னால் மற்றதெல்லாம் தூசு என நினைப்பது, இப்படி தொடர் சர்ச்சைகள் விமர்சனங்கள் பொறுத்து கொள்ள முடியாததாலும் தவிர்க்கவும் முடியாததாலும் எதிர்கொள்ளவும் முடியாமலும் தொடர் மௌனம் காத்து வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இது போன்ற தொடர் சங்கடங்களை எப்படி தவிர்ப்பது என ஆலோசித்த முதல்வர் விஜய்க்கு கிடைத்த யோசனை தான் மறு தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டம். ஆம், அமைச்சரவையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்தில் மீண்டும் தேர்தலை சந்திப்பதில் உள்ள சட்ட சிக்கல்களை குறித்து சட்ட வல்லுநர்களோடு தீவிரமாக விவாதித்து வருகிறாராம் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இந்த ராஜினாமா முடிவுக்கு முன்னுதாரணமாக விஜய்க்கு அடையாளம் காட்டப்பட்டிருப்பவர் யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் 2012 ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கி 2013 டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் முதல்வரானவுடன் ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு ஆதரவை திரட்ட முடியாமல் தடுமாறுகிற போது தொடர்ந்து 49வது நாளில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு 2015 நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்து முதல்வராக பதவியேற்ற அதே பார்முலாவை தமிழகத்திலும் அமல்படுத்தினால் மீண்டும் விஜய் முதல்வராவது உறுதி, பெரும்பான்மை கிடைப்பது உறுதி என்று ஆதாரத்தோடு முன் உதாரணத்தோடு விஜய்க்கு ஆலோசனைகள் கூறப்பட்டுள்ளதா. ஆகவே பெரும்பான்மை இல்லாததால் தேர்தல் வாக்குறுதிகளை பெரும்பான்மை இல்லாததால் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே உள்ள இடர்பாடுகளை பாருங்கள், நிதிநிலை நெருக்கடி உள்ள காரணங்களை பாருங்கள் என்று மக்களிடத்திலே அனுதாபத்தை உருவாக்கி அந்த அனுதாபத்தையே முன்னிறுத்தி முதல்வர் விஜய் தன் பதவியிலிருந்து விலகி தேர்தலை சந்தித்தால் தாவேகாவிற்கு வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் விஜயின் பவர் சென்டர்களான மூவரடி பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்ற நட்பு வட்டாரங்கள் பவர் சென்டராக உலா வருபவர்கள். இதனால் தாவேகா அரசு ராஜினாமா முடிவு குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவே செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படியோ விஜயினால் சவால்களை சந்திக்க முடியாமல் எதை தின்னால் பித்தம் தெரியும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக ரீல் போடுவது, மீன் போடுவது, இன்ஃபுளுசர்கள், கிரியேட்டர்களை வைத்துக் கொண்டு கண்டென்ட் கிரியேட் செய்வதை தவிர வேறு ஒன்றும் தமிழகத்திலே துரும்பை கூட அசைக்கவில்லை இந்த தாவேகா அரசின் 75 நாட்களிலே. ஆகவே தாவேகா கட்சி மறு தேர்தலுக்கான மைண்ட் செட்டிற்கு வந்துவிட்டதால் விஜயின் தலைமையிலான தாவேகா அரசினுடைய சிறத்தன்மை அரசு அதிகாரிகளிடத்திலும் மக்களிடத்திலும் கேள்விக்குறியாகி அரசு நிர்வாகம் தள்ளாட்டத்திலே ஊசலாடி கொண்டிருப்பதால் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாயிருக்கிறது. இதனால் அரசு அதிகாரிகள் கொத்து கொத்தாக 5 நாட்களுக்கு ஒரு முறை நேற்று இங்கே போடுகிறார்கள், இன்று வேறு இடத்திற்கு மாற்றுகிறார்கள், நாளை இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறார்கள். ஆகவே குரங்கு கையில் கிடைத்த பூமாலையா இந்த அரசு நிர்வாகம் என்று அதிகாரிகள் வேதனையோடு பேசிக் கொள்கிற செய்தியும் வெளியே வருகிறது.
ஆகவே அரசு நிர்வாகத்தை இன்றைக்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஊசலாடி கொண்டிருக்கிறதை அடுத்து என்ன நடக்குமோ தமிழ்நாட்டில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.